அனைவருக்கும் வணக்கம். இந்நாள் நன்னாளாகட்டும். நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட ஒண்ணுதான் அப்படின்றது பலருடைய நம்பிக்கையா இருக்குங்க. நம்ம பிறந்த நேரத்தின் அடிப்படையில நமக்கான ராசி அப்படின்ற ஒரு விஷயம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த ராசிக்கான பொது பலன் அப்படின்றது எல்லோருக்கும் பொதுவான ஒரு பலன் தான். இப்போ மீன ராசியில பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வரும் காலமானது எப்படி அமைய போகுது, நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளணும், எந்த விஷயத்துல ஈடுபடக்கூடாது, எவ்வளவு சூதானமா போகணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே அழகான ஒரு வாழ்க்கை அப்படின்றத அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு வரும் காலத்துல பணப்புழக்கம் கணிசமா அதிகரிக்குங்க. உறவினர்களுடைய வருகையால வீட்டுல மகிழ்ச்சியான சூழ்நிலையானது காணப்படும். முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சிலருக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கலாம். மாத பிற்பகுதியில சிலருக்கு புது வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது உண்டாகும். நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீங்க. பிள்ளைகள் வழியில பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க. திருமண முயற்சிகள் சாதகமானதா முடியும். மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமைய போகுது. ஆனா குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன கஷ்டங்களும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். அது மாதத்தின் பிற்பகுதியில சரியாப்படுங்க. உறவினர்களால குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படின்றதால உறவினர்கள் கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்ப விஷயங்கள்ல அவங்கள தலையிட அனுமதிக்காதீங்க. வாகனத்துல போகிறப்போ கூடுதல் கவனம் தேவைப்படுது. அலுவலகத்துல வேலை சுமையானது அதிகரிக்கும். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படலாம். அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட பேசுறப்போ பொறுமைய கையாளுங்க. சக ஊழியர்கள் கிட்ட போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. மாத பிற்பகுதியில ஓரளவு அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவா கிடைக்கும். மறைமுக எதிரிகளால உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்துல புதிய முயற்சிகள் எதுவும் இந்த மாதம் எடுக்காதீங்க. மாத பிற்பகுதியில ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்க முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமா இருக்க போகுது. உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலைய காணப்படும். குடும்ப உறுப்பினர்களின் உங்கள் ஆலோசனைகளை மதிப்பு தருவாங்க. அலுவலகத்துக்கு போற பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்த சலுகைகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டமா இருக்க போகுது. வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காண புதிய வழியை கையாளுவீங்க. உறவினர்கள் ஆழம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே பிரிதல் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படுது. நிதி ரீதியா லாபகரமான காலகட்டமா இந்த மாதம் அமைய போகுது. மீன ராசிக்காரர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். நிதி சார்ந்த திட்டங்கள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரிகள் தொழில் செய்யறதற்கான புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதன் மூலம் லாபம் பெறுவீங்க. கடன் வாங்குறதுக்கான உகந்த நேரமா இது இருக்கலாம். இழுபறியா இருந்து வந்த வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வானிலை மாற்ற காரணமா உங்களுக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். கவனமா இருக்க வேண்டியது அவசியம். அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் வாரமா மீன ராசிக்காரர்களுக்கு வரும் காலம் அமைய போகுது. உங்களுடைய வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா காணப்படுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அமைதி பெருகும். அரசு தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டியது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. கூடுதல் வருமானம் கிடைக்கும். வியாபாரம் தொழில்ல எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பானது பெருகும். குடும்பத்தினருடன் இணக்கமான இனிமையான நேரத்தை செலவிடுவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு அவங்களுடைய சில செயல்பாடுகள் உங்களுடைய மனதை குளிர்விக்கும் வகையில அமைய போகுது.
நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கும் காலகட்டமா இது இருக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள், உணர்வு உங்களுக்கு பிடித்த நபர்களோட பகிர்ந்துப்பீங்க. குடும்ப உறவுகள், நண்பர்களுடன் இனிமையான நேரத்தை செலவிடுவீங்க. சிறப்பான தருணங்களை அனுபவிப்பீங்க. செய்யற வேலையில உங்களுடைய படைப்பாற்றலால வெற்றி பெறுவீங்க. நீங்க செய்யும் வேலைகள்ல பொறுமை, கடின உழைப்பு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மன ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. புதிய நட்புகளை ஏற்படுத்துறதுக்கான காலகட்டமா இது அமையப்பெறும். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது ஒரு முழுமையான நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்க போகுது. சுகஸ்தான செவ்வாயின் இருப்பால் உடல் உபாதை மறையும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த மனக்கவலை நீங்கலாம். வாகனத்துல போகிறப்போ கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. தாயின் உடல்நிலையில கவனம் அவசியம். திட்டமிட்டபடி காரியங்களை செஞ்சு முடிக்காம நீங்க தடங்கள் ஏற்படுத்துவீங்க. அதனால எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க வேலைகளை தொடங்குறது நல்லது. தொழில் வியாபாரத்துல லாபமானது அதிகரிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூடுதலா உழைக்க வேண்டிய தேவை ஏற்படும். உழைப்பிற்கேற்ற பலன் தாமதமா கிடைக்கும். குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போறது நல்லது. பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கானது உயரும். கலைத்துறையினரின் படைப்புக்கு மரியாதை, மதிப்பு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு ரொம்பவே கவனமா இருக்கக்கூடிய மாதமா இது அமைய போகுது. நீங்க எவ்வளவு சிரத்தையோட படிக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கற்பனை வளமும் கலை ஆர்வமும் அதிகம் மிக்கவர்கள் தான் நீங்க. உங்களுக்கு இந்த மாதம் விருப்பங்கள் கைகூடும் மாதமா இருக்கும். ராசிநாதன் சஞ்சாரத்தால பயன் தரும் காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறவங்க மூலியமா எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். மனதில் தைரியம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாயின் சஞ்சாரம் மூலம் பணவரவு குறையும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் தேவைப்படுது. தனாதிபதி செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல திடீர் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலும் திடீர் பண தேவையானது ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்க எந்த வேலையை செய்யும் முன்பும் அது பற்றி அதிகம் யோசிப்பாங்க. சிலருக்கு புதிய வேலைகளும் கிடைக்கும். குடும்பத்துல சகஜ நிலை காணப்படலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உறவினர்கள் வகையில செலவுகள் ஏற்படலாம். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேற்றுமை அகலும். பெண்களுக்கு காரிய அனுகூலமானது உண்டாகும். எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கப்பெறும். திடீர் பணத்தேவை உண்டாகும். கலைத்துறையினருக்கு எல்லா பிரச்சனைகளையுமே சுமூகமா தீரக்கூடிய வகையில அமைய போகுது. வீண் முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது. எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுக்கிறது நல்லது. வேகத்தை குறைச்சு விவேகத்தோட செயல்படுறது நன்மையை பெற்றுக் கொடுக்கும். பண வரவு தாமதப்படலாம். பெரியோர்களிடம் பகைமையை பாராட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமானது தாமதப்படும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல மெத்தனம் காணப்படுங்க. எந்த ஒரு வேலையையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய தேவை ஏற்படும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பலமுறை யோசிக்கிறது நல்லது. மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்கிறதுல ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிக்கிறது எதிர்காலத்திற்கு உதவும். திறமையுடன் காரியங்களை செய்வீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் முயற்சிகள் சாதகமான பலன்களை பெற்றுக் கொடுக்குங்க. பண வரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களா இருந்த அந்த பிரச்சனைகள் தீரலாம். சாதகமா நடந்து முடியலாம். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் அகலும். தடைபட்ட பண உதவியானது கிடைக்கப்பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்பானது மாறும். விருந்தினர்கள் வருகை இருக்கலாம். குடும்ப செலவுகள் குறையும். பிள்ளைகள் உங்களுடைய ஆரோக்கியத்தையும் ரொம்பவே அதிகமா அக்கறையோட எடுத்து கவனிப்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செஞ்சு கொடுப்பீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்து வந்த தடை நீங்கலாம். எதிர்ப்புகள் விலகும். பண வரவானது கூடும். குடும்பத்தினர் தொடர்பான கவலை நீங்கலாம். அவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறையும். வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். தாய்வழி சொத்துக்கள் வந்து சேரும். சித்தர்களை வணங்கி வந்தீங்க அப்படின்னா மனக்கவலையானது நீங்கும். எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்.
மீன ராசிக்காரர்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.